விளம்பரம் பண்ணிய இந்த வெடி கடை மக்களுக்கு சரியான நேரத்தில் வெடி கொடுக்கலை, அவங்க 3000 ரூபாய்க்கு மேலே பணம் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டு 3000 ரூபா மதிப்புள்ள வெடியை கொடுக்கவே இல்லை. ஒரு 1500 ரூபா வெடியை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாதி பேருக்கு வெடி போகவே இல்லை, வெடி வரவே இல்லை, பணத்தை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் ஓடுது. இப்போ இதிலேருந்து மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த யூடியூப் பிரபலங்கள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் விளம்பரத்தில் நடிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், இதில் உண்மைத்தன்மை இருக்கா, இவங்க நேர்மையாக நம்மளுக்கு கொண்டு வந்து அந்த பொருட்களை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணணும். இதில் டாக்டர் திவாகர் அவர்களோட நம்ம ஏற்கனவே பேசின ஆடியோ தான் இதில் பகிர்ந்துருக்கோம். அவர் பாருங்கள், நான் விளம்பரமே நடிக்க மாட்டேன், போலியான விளம்பரத்தில் நடித்து அதில் மக்கள் ஏதாவது ஏமாந்துட்டாங்கன்னா எனக்கு கெட்ட பேராயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வெடிக்கடை விளம்பரத்தை வந்த விளம்பரத்தையே அவர் வேணாம்னு சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட மனிதர் பாருங்கள் டாக்டர் திவாகர். அவரை போய் ஒரு சில பேர் தவறாக பேசுகிறாங்க. இன்றைக்கு பாருங்கள், பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டார், அவர் தான் டைட்டில் வாங்க போகிறாருன்னு சொல்லி மக்கள் பூரா பரவலாக பேசிக்கிருக்காங்க. நாளுக்கு நாள் பொதுமக்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக வருது. ஏன் ஒருவர் மேலே போகிறார், வெற்றி மேல் வெற்றி எப்படி தொடர்ந்து பெறுகிறார் என்பதற்கு இந்த ஆடியோ ஒரு உதாரணம். இந்த ஆடியோ தீபாவளிக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட பேசினது. அப்போ பாருங்கள், ஒரு வெடிக்கடை விளம்பரம் வந்திருக்கு, அதுக்கு டாக்டர் திவாகர் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஏன் சொன்னார், மக்களை ஏமாற்றிடக்கூடாது, உண்மைத்தன்மை இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் மற்ற யூடியூப் பிரபலங்கள் அதை பற்றி அவங்க எதுவுமே நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போய் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா பிரபலம், யூடியூப் பிரபலங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நமக்கு பணம் வந்துருச்சா ஓகே அப்படின்னு சொல்லி விளம்பரம். இந்த விளம்பரத்தை பார்த்த ஃபாலோவர்ஸ் பூரா ஆன்லைனில் பணம் கட்டி வெடியே வரவே இல்லை, பூரா கொந்தளிச்சிட்டாங்க. இன்றைக்கு செய்தியாக ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு. ஆக இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம், டாக்டர் திவாகர் அவர்கள் நேர்மையானவர். அவர் நேர்மையானவர்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றோம். அதனால தான் இன்றைக்கி பிக்பாஸ் வரைக்கும் உள்ளே போயிருக்காரு. அதனால் இன்றைக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக டாக்டர் திவாகர் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உதாரணம் இந்த வீடியோ. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் எடுத்து பார்ப்பாங்க, அது வெந்திருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அந்த மாதிரி டாக்டர் திவாகர் அவர்களுடைய நன்மதிப்பை கணக்கீடு செய்யணும், அளவு பார்க்கணும். அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.